ஏன் 11 நைட்டுக்கு போறீங்க? நான் எங்க போகணும் நீங்க எப்படி தீர்மானிக்க? அதுதான் 11 மணிக்கு நைட்டு மேல போனீங்கன்னா கம்யூனிட்டி டாக்ஸ் கொலைக்கும். நான் ஒரு தினக்கூலி. இப்ப நான் இது எத்தனை நாள் என் வேலையை விட்டுட்டு ஊசி போட முடியும்? கடைசியா ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிபட்டதாக எப்போது செய்தி கேட்டீங்க? அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. பாயிண்ட் நான் அதை தான் பாயிண்டாவே வைக்கிறேன். வரல. இல்ல நான் அதுதான் உயிர் சேர்த்துக்கு வரல. அதான் பேஸ். ஒரு நாய்க்கு 6000 ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா 36,000 கோடி நம்ம பேசிக்கிட்டு இருக்குது. சாதாரண ஃபிகர். எனக்கு என்ன முன்னாடி என்னன்னா இப்ப தெருவில் எவ்வளவு நாய் இருக்குது, எதுக்கு தெருனா தெருவில் இருக்கணும், எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது சார். இருக்க வேண்டாம் தான் சார் நாங்களும் சொல்றோம். என்ன ஒண்ணு கொண்டு போய் காப்பாத்த வைக்கிறேன். புதுசா இருக்காங்க பண்ற அணுகுமுறை அறிவியல் பூர்வமாக அறம் சார்ந்ததா? அதுதான் என்னன்னு சொல்லுங்க. கடைசி வரைக்கும் ரகசியத்தை சொல்ல மாட்டீங்க. கொரகன ராகிட்டா. ஆள் சொல்லியா குளிக்கிறான் பாரு சோக்கா மடனாயா இருந்தாலே. இப்ப கடிபட்டுட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க வேக்சின் பண்றதுனாலயோ கருத்தடை பண்றதுனால இப்ப எனக்கு தீர்வு வராது. பொண்ணு சொல்லு. ஃபர்ஸ்ட் சிரிச்சிட்டே இருப்பேன் நானு. டக்குன்னு சீரியஸ் ஆயிருவேன் நானு. கீழ போடுறது ஃபர்ஸ்ட். அம்மா சொல்லுது குழந்தை கடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு குழந்தை கடிக்குது, நாளைக்கு ஒரு குழந்தை கடிக்குதாங்க. உடனடி தீர்வு கிடையாது சார். ஏய் அப்படி போற நான் ஹெல்ப் பண்ணனும்டா வந்தேன். சார் நான் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சார். நான் அரசு கிட்ட தான் பேசுவேன் சார். நல்லது சொன்னனே அதுவா? கிரிஞ்சு நல்லது நீங்க ஏன் சொல்ற? வந்தமா ஏன் ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? அரசு தானே. இப்போ என்ன பிரச்சனை? நான் என்ன கேக்குறேன், அரசு சும்மா தேவையில்லாம பேச கூடாது. சுத்தி இருக்கிறவங்க அப்ப என்ன வெறி? நான் கை கட்டிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா? என்ன பிரச்சனை? நீங்க எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருந்தங்காட்டி அரசு உங்களுக்கு பயப்படுது. கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாளே. ஓ அதனால நாங்களே வாய் மூடிட்டு பயப்படுது சார். எனக்கு அரசு பத்தி நான் இண்டிவிஜுவல் அரசு பேச போறேன். நரேஷன் வேலை எடுத்துட்டு போனனால அரசு கெட்ட பேர் ஆயிருமோ இல்ல நாங்க வந்து விலங்குல கொண்டு ஓடுவேன். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிரு வந்து எண்ணத்தை மாத்திக்க. இல்லன்னா நீ அவ்வளவுதான். நீங்க வீட்ல வச்சுக்கிற நாய் எல்லாம் வீட்ல மக்கள் எல்லாம் கொண்டு ஓடுவாங்க. நாளைக்கு யாருமே வீட்ல நாய் வளர்த்து கொண்டு அரசு சொன்னா அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். அப்படி சொன்னாங்கன்னா நாங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதாவது எங்க நாய்கள் காமா தான் இருக்கு, அதுக்கான வேக்சினேஷன் பண்ணி இருக்கு. நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். யங் பூமரா நீ. இந்த ராட்வெய்லர் உங்க நாயா மேடம்? எல்லாம் எங்கன்னு ஏங்க கலோக்கியெல்லாம் முடிச்சிடுறீங்க? என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. எனக்கு என்ன பயம்? எங்க டாக் பத்தி மட்டும் தான் சார் கேட்டாரு. அதனால எங்க டாக் பத்தி உங்க டாக்னா எது மேடம்? உங்கன்றதோட வரையறை என்ன? வாட்ஸ் யுவர் பவுண்டரி ஃபார் எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. எங்க நாய் அப்படிங்க சொல்றது நீங்க சொல்ற மாதிரி நாங்க வளர்க்குற நாய், எங்க ஏரியால இருக்கக்கூடிய நாய், இதெல்லாம் எங்க நாய், நாங்க எடுத்துக்கலாம். ஆகும்ல ஆகாம போகுமா? அப்படியே அது பண்ண முடியுமா? பண்ண முடியுமா நான் கேக்குறேன். Still I'm single because I feel நான் அந்த 4 legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? மேடம் இந்த குழந்தை எல்லாம் கொண்டு வராதீங்க. எங்க குழந்தை என் மச்சான் என் மைத்துனன் இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். சார் புலம்பாதீங்க சார். ஏன் சார் புலம்பிட்டே இருக்கீங்க சார்? எவனோ உருட்டி விட்டா அந்த உருட்டை நம்பிட்டு நம்ம போல போடிக்கிட்டு. சீக்கிரம் மேடம். மேடம் தன்னோய் போல் போற்றா கடை எங்க எல்லாருக்குமே தெரியும். போயிட்டான். யார்ட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்ட நல்ல நாயெல்லாம் என் நாய், இந்த ஏ செக்ஷன் பசங்க எல்லாம் என் பசங்க, டி செக்ஷன் என் பசங்க இல்லன்னு சொல்ற மாதிரி ஏன் இந்த எஸ்கேபிசம்? ஐயர் கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே மச்சான கோவம் தெரியற வரைக்கும் கோமால இருக்க வேண்டியதுதான். டேய் உங்க நாய் இல்ல, நீங்க கூட்டி போய் அந்த நாயெல்லாம் கொன்றுவீங்க. உங்களுக்கு கருணை கிடையாது. நீங்க இது பண்ணிடுவீங்க, நீங்க கல்லிங் பண்ணிடுவீங்க. வர தம்பி. யார முறைக்கிறா? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. எங்க நாய் எங்க தெரு நாய் சாலா நாங்க அமைச்சுக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட்ல ஏன் போறீங்க? ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். ஜெயில் யாருக்கு இருக்கு? தப்பு பண்றவங்கள வைக்கிறதுக்கு இருக்கு. ஜெயில்கள் ஏன் வந்தது தெரியுமா? அவன் ஏன் குற்றம் பண்ணான் தெரியுமான்றது செகண்டரி. வா சாமி. ஓ மண்டையில இருக்கிறது என் மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு. அதுக்கு முன்னாடி just have a awareness program. யாருக்குன்னு கேக்குறாரு அவர். பெண் தானே, பெண் சாஃப்ட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மெயினா உங்க மனசுக்குள்ள இருக்கிறது பயம். பாதி நேரம் நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. இந்திய அரசாங்கம் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கு, ரேபிஸ் ஃப்ரீ கண்ட்ரியா இந்தியாவை மாத்துவன்ட்டு. சரியா? ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா அவனே செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? பிரச்சனை உண்டாக்காத சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். யாரும் கண்டுக்காதீங்க அவனை. இப்ப நீங்க சொல்றத அரசாங்கம் சொல்ல முடியுமா? அந்த ஏரியா கவுன்சிலரால இந்த பதில சொல்ல முடியாது.
உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா. சார் மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துங்கன்னு நாங்க சொல்லுங்க நாய்க்கு சார். நடத்துறது? how நக்கல்யா அவனுக்கு உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? கணிப்பா முடியாது. வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல. அதாவது எங்க ஏரியால ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் புரியல நடந்தது. மேடம், அந்த ஏரியாவை நான் பார்க்கணும் மேடம். பிரிட்டன்ல தெருநாய்கள் கிடையாது. அகற்றன அப்புறம் என்ன ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நரிகள் உள்ள புந்துருச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்படி சொல்லுங்க, நிறைய கூப்பிடக்கூடாது. கேட்டியும் பிடிச்சி போட்டீங்கன்னா எலி வரும். எலி மூலியமா நோய்கள் வருது இல்ல. பாத்தீங்களா நண்பர்களே என்ன ரோசனை பண்றானுவ. டாக்ஸ் ரிமூவ் பண்ணினதுல monkeys ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. they are not able to control monkeys right now. Wait a minute. Who are you? சீமை கருவேல மாதிரி விட்டோம்னா அது பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் அழிச்சிடும். அது டாமினன்ட் ஸ்பீசிஸ் அது. அதுக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 10,000 ரூபாய் செலவு கடிச்சு வச்சிருந்தா கூட நான் ஒண்ணு மன்னிச்சிருப்பேன் சார். அது உள்ள போய் செத்து போச்சு. புதுசா இருக்காங்க. ஆக்சுவலா நீ என்ன சொல்லிருக்கணும், பாவம் செத்து போச்சு, என் கார் போனது கூட கவலை இல்லைன்னு சொல்லிருக்கலாம். எனக்கே புரியும் உங்க ஜீவகாருண்யத்துடைய டைமென்ஷன்ஸ். இது சொன்னதெல்லாம் விட்டுருவேன். இப்போ ஒரு பண்ணி அது என்னது இது? நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை பண்ணு. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை வெளி வந்து உங்க காரை குதறி செத்து வேற போச்சு. உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது, பெத்த புள்ளைய நாய் கடிக்குது. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் கடிக்குது. பொது இடங்களில் நாய்களுக்கு நீங்கள் ஸ்டே டாக்ஸ்க்கு உணவு வைக்க கூடாது. இப்போ கன்ஃபார்ம் நம்ம கட்டம் கட்டிட்டாங்க. ஜோக் சொன்னா சிரிக்க மாட்டேங்கிறாங்க. 3 நாய் இருக்கு அப்படின்னா ஒரு நாய் வந்து இன்னொரு நாய் அட்டாக் பண்ணுதுன்னா இந்த ரெண்டாவது நாயை வந்து 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சொல்லி சொல்லடா. தெரியும் சொன்னா நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க. ஏய் சொல்றா. ஐயே பொண்ணு ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாய் பேசாம போய் இந்த நம்ம ஹேயின் கல்லத்துக்கு அடிப்பான். புதுசா இருக்காங்க. அதை வந்து ஒரு சக உயிரா நம்ம நேசிச்சு சக உயிரா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி அதுக்கும் கொடுப்பாங்க. அண்ணே என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? சரி ஓகே, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன். இப்போ என்னைய கடிச்சு விடுமே? உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது 2-3 நாளா பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நெகட்டிவாவே வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப தமிழ் தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது இருக்கும். இவர் வந்திருக்காரு, வாங்க வாங்க வெல்கம், நாய் கூப்பிடாது. What nonsense you are talking about me? இப்ப என்ன பண்றது நானு? அப்ப நகரத்துல நான் ஒரு நீங்க டைம் வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. வாங்கடா. எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி இருக்கீங்க? வரவங்க போறவங்க இதே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க நைட் டைம்ல போறீங்க. நைட்டா? ஏன் போதாம நைட்டுக்கு போறீங்க? ஏன் போறீங்க கேக்குறீங்க?